அந்த வீடியோ பிடிச்சிக்கா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாங்கள் இப்போ திருவண்ணாமலை போயிட்டு கள்ளக்குறிச்சி வழியாக முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலான்ட்டு அந்த வழியாக வர்றப்போ ஆதி திருவரங்கத்துக்கு இங்கிருந்து ஒரு ரோடு இருந்தது. இப்போ அந்த ரோடு வழியாக தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆதி திருவரங்கத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த ஆதி திருவரங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னென்னா, ஸ்ரீரங்கம் இப்போ திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே முதல்ல தோன்றின ஸ்ரீரங்கம் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அங்கே இருக்கிறவங்களும் அதை சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போ நாம் அதை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் அந்த கோயிலுக்கு போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு போனப்போ இந்த தகவல் சொன்னாங்க. ஆனால் அப்போ நான் வீடியோ எல்லாம் எடுக்க முடியாமல் போச்சு. அதனால தான் இப்போ ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆதி திருவரங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆதி திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதனோட அருளை பெற்று வளமுடன் வாழ்க. நன்றி. இப்போ அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கத்துக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போகிற வழி பூராமே ஒரு விவசாய பகுதியாக இருக்குது. பரவாயில்லைங்க, எல்லாமே கரும்பு போட்டிருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கரும்பாக தான் இருக்குது. இந்த பக்கம் திரும்பி சாந்தி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பாக தான் இருக்குது. எல்லாமே கரும்பு தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கரும்பு தான் போடுவாங்களாட்டாக்குது. எல்லா பக்கமே கரும்பு தான். பத்தாவதுக்கு இந்த வழியில் ரோடு போட்டுக்கிறாங்க. இந்த ரோடு மூங்கில்துறைப்பட்டிலேருந்து ஆதி திருவரங்கத்துக்கு கட்டாச்சு. அந்த ரோடு அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகிறக்கு ஒரு ரோட்டில் வர்றப்போ மூங்கில்துறைப்பட்டுன்னு ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து தான் லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாச்சு. ஆதி திருவரங்கத்துக்கு 19 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூரா கரும்பு தோட்டம் தான் இந்த ஏரியா. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குமா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக வயல்வெளிகளாக போடுவாங்க. பூரா வயலாக இருக்குது. இப்போ கோபி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் கருங்கட்டு முருகன் கோயிலுக்கு போகிறப்ப எடுத்து போட்டிருந்த பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே வயல்களாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பூரா கரும்பாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்றும் சூட்டபுள் ஆக மாட்டாக்குது. விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். செங்கல் இங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் செங்கலுக்கு தடை போட்டுட்டாங்க. அங்கே கோயம்புத்தூரில் தடாகத்து பக்கத்தில் கல் போட்டிருந்தாங்க. பட் இப்போ அங்கே போடுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் செங்கல் சூளையும் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் தான் செங்கல் சூளையை தடை பண்ணிட்டாங்க. அதை காட்டுறதுக்காகத்தான் மறுபடியும் எடுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு இந்த ஏரியாவில் வெட்டா முடிஞ்சுது. அடுத்த கேட்டால் மறுபடியும் அந்தல அப்படியே போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டா முடிஞ்சுக்குது. அடுத்த வட்டத்தில் ஓடுது. பூரா கரும்பு தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கோயில். நீங்கள் பார்த்தீங்கனால இந்த காம்பவுண்டு பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு. பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் காம்பவுண்ட் இருக்குதுன்னு. இது இன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதே நேரத்தில் சனிக்கிழமையும் இருக்கிறதுனால கோயிலில் நல்ல கூட்டம். பாருங்கள், இந்த காம்பவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து இதுங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், மேலே காம்பவுண்டுக்கு மேலே ஒரு தூண் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த காம்பவுண்ட் சுவர்களுக்கெல்லாம் கல் பாருங்க எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்கிறாங்கன்னு. ரொம்ப பழைய காலத்து கோயிலில் காம்பவுண்டு வெறும் கல் அடுக்கியே எப்படி இந்த அளவு கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலுமே இதுதான். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து செங்கல் முறை. பார்த்திங்கன்னா அந்த செங்கலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக பட்டை செங்கலாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. மேலேயும் பார்த்திங்கன்னா
நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த மேலே வந்துட்டு பார்த்துங்க, அது இதை பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற இந்த கல்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்குது. அக்கா, இந்த 6 பேர் என்னங்கக்கா? ஆதி திருவரங்கன் கோயில் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் ஆதி திருவரங்கம் அந்த காலத்திலே அமைஞ்சிருக்குது. ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எங்களது நண்பர் அண்ணன் சம்பத்தண்ணன் அவர்கள் வந்துக்கிறாங்க. சம்பத்தண்ணன், இது பார்த்திங்கன்னா இப்போ தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட வரலாறுலாம் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில். இங்கே பாருங்கள், இதாக தென்பெண்ணை ஆற்றுல நிறையா துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நல்ல கூட்டம் வேறு கோயிலுக்கு. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில்ங்கிறத இந்த கட்டடத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட காம்பவுண்டோட உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் பார்த்தீங்களா? ரொம்பவுமே பயங்கர உயரமாக இருக்குது. விஷ்ணு பகவான் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்ட மாதிரி அந்த காலத்துலேயே செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மிக சிறப்பான ஒரு இது. தேர் மறுபடியும் ஏதோ புதுப்பிச்சுட்டு இருக்கிறாங்களோ இல்லை புதுசாக செய்கிறாங்கன்னு தெரியல. தேர் வேலைப்பாடு நடந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார நாம் என்ட்ராக போகிறோம். கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். ஆனால் இன்றைக்கி சரியான கூட்டங்கிறதுனால கோயிலில் உள்ளே போய் சாமி கும்பிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போகலாம். உள்ளே எவ்வளோ தூரம் நம்மளால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். கோயில் வேலைப்பாடுகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புதுசாக ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. நான் போன ட்ரிப் வந்தப்போ அந்த போர்டு இல்லை. ஆதி திருவரங்கா அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. கோயில் வேலைப்பாடுகள் நடக்குது. அருள்மிகு அரங்கநாயகி சமேத அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில். ஏதோ நிதியெல்லாம் ஒதுக்குனதை பற்றி போட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இது எதுக்குங்க? கோயில் நல்லபடியாக கட்டி மீண்டும் பல்லாயிரம் ஆண்டுக்கு இந்த நம்மளோட வரலாறு நிலைக்கும்படி செஞ்சாங்கனாலே போகுது. நெய் தீபம் மட்டும்தான் இங்கே ஏற்றுறாங்களாட்டாக்குது. அது சரியாக இந்த பழமை மாறாமல் அப்படியே கட்டுறாங்க. இது புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி இல்லை, பழமை அப்படியே இது பண்ணுறாங்க. ஆனால் என்ன, இந்த பெயிண்ட் அடிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா பழைய அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் அந்த பெயிண்டில் மறைஞ்சிது. அது இருந்தாலும் புதுப்பிக்கிற போது இந்த மாதிரி சில இதுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் வேலைப்பாடுகளெல்லாம் அந்த காலத்து கோயிலுங்கிறது இதுதான். இன்றைக்கி நல்ல கூட்டம் வேறு. 2 வேலைக்கு தெரியும். ஆமாம், இந்த தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப பழைய காலத்து தூண்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வேலைப்பாடுகளெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள்.
ரசீதுகளுக்கெல்லாம் என்னென்னதுக்கு என்னென்ன ரசீது அப்படிங்கிறத எடுக்கக்கூடாதா? சாரி. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஆமாம், அதாவது உள்ள எல்லாம் படம் எடுத்துக்கலாம், ஆனால் மூல கடவுளை மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அதுகளையெல்லாம் கண்டிப்பாக நாம் மதித்து தான் ஆகணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து தொழில்நுட்பம் எப்படி இருக்குதுங்கிறத நல்லா பாருங்கள். இந்த கதவெல்லாம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி செஞ்சு உருவாக்குனதுங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. நல்லா பழைய காலத்து சிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழைய காலத்து சிலைகள். கல்வெட்டு பாருங்கள், இந்த கல்வெட்டு இருக்குது. ஆனால் இதில் எனக்கு கல்வெட்டு இருக்கிற எழுத்துக்களெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தமிழில் ஏதாவது எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும். அதையெல்லாம் கோர்வையாக பண்ணி எப்படி படிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது, அந்த காலத்து கல்வெட்டுகள். சிலைகளெல்லாம் ரொம்ப தொழில்நுட்பம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், கோயில்பாளையத்துலேருந்து 2 பேர் வந்துருக்குறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் அப்படியே இங்கே தான் இருப்பேங்க. இன்றைக்கி என்னால் கோயிலுக்குள்ளேயே வர முடியல. இன்றைக்கி பரவாயில்ல, கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்ற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது. இந்த ஆதி திருவரங்கத்துக்கு வந்து நாம் வரோன்னு நினச்சி கிளம்புனோம்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லாமல் தான் போகுது. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக நான் வேறு ஏதோ ஒருக்காக வந்திருக்கிற போது தான் இங்கே வருவோம் அப்படிங்கிறது உண்மையிலுமே தெரியுது. உங்களுக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை காமிக்கணுன்ட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த தல வரலாறு இங்கே இருக்குது. இந்த தல வரலாறை வந்து நான் உங்களுக்கு அப்படியே தனியாகவே ரெண்டாவதாக ஒரு இந்த வீடியோ கட் பண்ணி மறுபடியும் புதுசாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா அது தனியாக கூட போடலாம். பார்த்தீங்கன்னா தல வரலாறு நீங்கள் நல்லா படிங்க. திருவரங்கம் திருத்தல வரலாறு அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி திருக்கோவில் திருவரங்கம், சங்கராபுரம், விழுப்புரம் மாவட்டம். திருவரங்கம் சேத்திரம் கிருஷ்ணாரண்யம் மூர்த்தி ரங்கநாத பெருமாள் விமானம் சந்தோமயம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தலவிருஷம் புன்னாக மரம். இந்த சேத்திரத்தின் மகிமை ஸ்காந்த புராணம் உத்திரகாண்டத்தில் உமாமகேஸ்வரசம் வாதத்தில் 301வது அத்தியாயம் முதல் 306வது அத்தியாயம் வரையில் உத்திராங்க மகாத்மியம் என்ற பெயரில் 6 அத்தியாயங்களில் வடமொழியில் கூறப்பட்டுள்ளது. ஆதி காலத்தில் சோமுகன் என்னும் அசுரன் தேவர்களை வெல்ல கருதி வேதங்களை அபகரிக்க, அதனால் தேவர்களும் முனிவர்களும் மிகுந்த வருத்தமடைந்து பிரம்மாவை முன்னிட்டு திருப்பார்கடல் சென்று பகவானை பிரார்த்தித்து வேதத்தை மீட்டு கொடுக்குமாறு அனைவரும் விண்ணப்பித்தனர். ஸ்ரீமன் நாராயணனும் தேவர்களின் வேண்டுதலை ஏற்று சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சோமுனை சம்ஹரித்து வேதங்களை கொண்டு வந்து மீளவும் இந்த சேத்திரத்தில் பிரம்மாவுக்கு உபதேசித்தார். கிருதயுகத்தில் சுரத கீர்த்தி என்னும் தொண்டை மன்னவன் எல்லா செல்வமும் நிறைந்திருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருந்திய போது நாரத முனிவர் அறிவுரைகளுக்கு இணங்க உத்தராங்கம் என்னும் இத்தலத்தில் கொஞ்சம் தள்ளிக்குங்க
பாம்பனை மேல் கண் வளரும் திருவரங்கநாதனை மனைவியுடன் வந்து வேண்ட பெருமாளது அருளால் 4 குமாரர்களை பெற்று மகிழ்ந்தான். சந்திரன் ஒரு சமயம் தனது மனைவிகளின் சாபத்தால் கலைகள் குறித்து ஒளி மயங்கியவனாய் கிளேசமடைந்து தேவர்களின் அறிவுரைகளின்படி இந்த உத்தராங்கம் அடைந்து பகவானை வேண்ட மீளவும் அக்கலைகள் வளர பெற்றான். சந்திரன் ஆலயத்தின் தென்கிழக்கிலுள்ள புஷ்கரணியிலிருந்து தவம் செய்தால் அக்குளத்திற்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர் உண்டாயிற்று. சில காலம் சென்ற பின் தேவர்கள் மீளவும் சுவாமியை தமது திவ்ய ஸ்நானத்திற்கு எழுந்தருள வேண்ட அப்பொழுது பரவியுள்ள அநேக முனிவர்களும் மற்றவர்களும் சுவாமியை விட்டு பிரிய மனம் வராமல் பரிதவிக்க பெருமாளும் அவர்களிடத்து கருணை கூர்ந்து விஸ்வகர்மா என்கிற தேவதச்சனை வரவழைத்து தம்மை போல் ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை நிரூபிக்கும்படி நியமித்து அவரும் அப்படி செய்ய பகவானும் அந்த பிம்பத்தில் சன்னதியாகி சாந்தி நித்தியமாகி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் சேவை சாதித்து வருகிறார். அவனியில் பிறந்தோர் அனைவரும் ஆதி திருவரங்கனின் அருளை பெற்றுய வேண்டும் உவகையுடன். இதுதான் இந்த தல வரலாறு. கோயில் வந்து மிக சரியான கூட்டமாக இருக்கிறதுனால சாமி கும்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல. எங்கள் கூட வந்த ஒரு அக்காவுங்க சாந்தி, அதாவது சம்சாரமும் சாமி கும்பிட்டாங்க. இந்த கோயில் என்னாச்சு எனக்கு எங்கே திரும்ப இன்னும் பயங்கர வேர்வையாக இருக்குது. சம்பத்தானே வந்திருந்தார் பார்த்தியா? பாபும் வந்துக்கிற தங்கக்காவோட தம்பி. இந்த அளவுக்கு தான் கோயில் வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால இதுக்கு அந்தளவு போக முடியாமல் போயிடுச்சு. உள்ளே வரபோதே மூலவரை படம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால மூலவரை படம் பிடிக்க முடியாமல் போச்சு. சாரி, அதுக்காக என்னை மன்னிச்சுக்குங்க.